இப்போ நம்ம 2 லெட்டர்ஸ் வேர்டை பார்க்கலாம். இது என்ன எழுத்துன்னு பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா பாருங்கள், ஞாபகப்படுத்திக்கிங்க. நீங்கள் எல்லா லெட்டர்ஸையும் படிச்சிருப்பீங்க. பாருங்கள், இந்த இந்த பாரக்கு இது வெஞ்சனெல்லாம் உங்களுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த வெஞ்சனில் பாருங்கள், நாலாவது வரிசையில் நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் நா. இந்த நா தான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நா, இது என்னது? நா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது இது என்ன லெட்டர்ஸு? நம்மளுக்கு படிக்க தெரியாது இல்லையா? இந்த லெட்டர்ஸு நான் படித்து பாருங்கள் எங்கே வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் பாருங்கள். பா லைனுக்கு அப்புறம் யாரா லாவா இருக்கு இல்லையா? இது பாருங்கள், யாரா லா வா. இந்த லா தான் வந்து செகண்ட் எழுத்தாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லா. இப்போது நா லா. இப்போ நான் லான்னு படிக்கலாமா? லாஸ்ட்டாக வர எழுத்தை நம்ம என்னென்னு படிக்கணும்? லாவை லான்னு படிக்கலாமா? கூடாது இல்லையா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? லாஸ்ட் எழுத்தை நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். அப்போது லாவை இல்லுன்னு படிக்கணும். நான் இல், நல், நல்லுன்னு நம்ம படிக்கணும். இது அடுத்தது பாருங்கள், இது என்ன எழுத்து பார்த்துடலாமா நம்ம? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? பா, இஃபா, பா, பா, மா இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு எழுத்து என்னது? பா. பா லைனில் ஃபஸ்ட்டு எழுத்து பா. அந்த பா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பா. அடுத்து என்னது? அடுத்து என்ன எழுத்து பாருங்கள், இந்த யாரா லாவால் வரக்கூடிய ரா தான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எழுத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி தான் புக்கில் நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும். நம்ம இந்த வெஞ்சனோட டேபிள்ஸ் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு தெரியலைன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு எடுத்து இந்த வெஞ்சனோட டேபிள்ஸை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு அந்த லெட்டர்ஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் லெட்டர்ஸ் படிக்கும்போது புக்கை அந்த வெஞ்சன் லெட்டர்ஸையும் பாரக்கடியையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் டக்குன்னு கூட்டி படிக்க முடியும். பா ரா, பா ரான்னு இருக்குது. இப்போ ராவை நம்ம என்னன்னு படிக்கணும்? இர்ன்னு படிக்கணும் இல்லையா? பா இர், பர். இது என்ன எழுத்து? செகண்ட். இப்போ நம்ம 2 லெட்டர்ஸ் வேர்டை பார்க்கலாம். இது என்ன எழுத்துன்னு பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா பாருங்கள், ஞாபகப்படுத்திக்கிங்க.